கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து டெல்லியில் முடிஞ்சிச்சு. இங்கே வந்து கையெழுத்தாயிருக்கு, சென்னையில் வச்சு கையெழுத்தாயிருக்கு, அவ்வளோதான். யார் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, அப்புறம் அமமுக, இவங்க 3 பேர் தான் டெல்லியில் வச்சு பேசுனாங்க. இப்போ இந்த 3 பேருக்கான தொகுதிகள் மட்டும்தான் டெல்லியில் வச்சு பேசப்பட்டது. மற்றவங்களுக்கான பேசுனாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அது மேபி இனிமேல் அலாட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 3 பேருக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கே முடிஞ்சது? அமித்ஷாட்ட வச்சு பேசி முடிச்சாச்சு. இங்கே வந்து ஃபார்மலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அப்போ கூட்டணியுடைய தலைமை யார் அப்படின்னா அமித்ஷா தான் தலைமை. அதுதான் தெளிவாக இருக்குது. இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. லக்கிலி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அது வந்து ஒரு பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து இதில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 18% என்டிஏ கூட்டணி வாங்கியிருக்கு, ஏடிஎம்கே 20% வாங்கியிருக்கு. அப்போ அரவுண்டு ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போ பிஜேபி இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணி இன்றைக்கி சமரசம் பண்ணி கிட்டத்தட்ட 50 தொகுதிகளை இழந்திருக்கிறது. இல்லைன்னா அவங்களுடைய டிமாண்டு 100 தொகுதி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கி 56 தான் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு 56 தான் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 தொகுதி எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒவ்வொரு தொகுதின்னு போனீங்கன்னா ஒரு 10 தொகுதி போகும். அப்போ 160லேருந்து 168 தொகுதியில் வந்து ஏடிஎம்கே நிற்கிறதா பிளான். அப்போ இது எப்படி கன்வின்ஸ் ஆகுறது? எப்படி கன்வின்ஸ் ஆனாங்க என்டிஏ? ஒரு நிமிஷம். அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 10 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்டாங்க. அதில் எத்தனை சட்டமன்றம் வருது? 60 சட்டமன்றம் வருது. இப்போ காங்கிரஸுக்கு 60 கொடுத்தாங்களா? 28 தானே கொடுத்தாங்க. நாடாளுமன்றத்தை அடிப்படையாக வைத்து தமிழ்நாட்டில் திமுக அதிமுக கட்டமைக்கிற அந்த கூட்டணிகள் திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளுக்கு ஒரு குறைவான எண்ணிக்கையில் ஒரு 25 சீட்டுக்கு முன்ன பின்ன அது மாதிரி வச்சு செய்கிறது தான் இதனுடைய வழக்கம். இப்போ அந்த ஒரு டிமாண்டு வந்து பிஜேபிக்கு இருந்த டிமாண்டு வந்து தான் 3 முறை பிரைம் மினிஸ்டர் வந்தார், 4-5 முறை அமித்ஷா வந்தார், பியூஷ் கோயல் வாரம் வர்றாரு. வந்தும் ஒரு முடிவெட்ட முடியாமல் இப்போ கடைசியில் 27க்கு ஒத்துக்கிட்டாங்க பிஜேபி. அப்படின்னா அவங்க டிமாண்டு வந்து கிட்டத்தட்ட 50-60 தொகுதிகள் அவங்க டிமாண்ட் மட்டும். பிஜேபிக்கு மட்டுமே 60 தொகுதிகள். ஆனால் 27க்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க இன்றைக்கி காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த பிஜேபி முழுமையாக ஒர்க் பண்ணுமா? அண்ணாமலை இன்றைக்கி ஆலய காணும், சீன்லேயே கிடையாது. அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்குது, அண்ணாமலை தான் கட்டமைச்சார். 11% பிஜேபிக்கு கொண்டு வந்தார். 18% பிஜேபிக்கு ஒரு எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் நல்லா தெரியும். அவங்க வந்து பீகாரில் நிதிஷ்குமாரை எப்போ முன்னிறுத்தணும், முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தா நல்லதா, முன்னிறுத்தாமல் தேர்தலை சந்தித்தா நல்லதா? பிஜேபியும் நிதிஷ்குமாரும் சம எண்ணிக்கையில் போட்டிட்டாங்க. 2 கட்சியும் வந்து ஈக்குவல் நம்பர்ஸில் தான் அசம்பிளி கண்டெஸ்ட் பண்ணாங்க. பிஜேபியிலேருந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து சிஎம்மாக ப்ரொஜெக்ட் பண்ணால் சரியாக இருக்குமா? இந்த கால்குலேஷன் பார்த்துட்டு யாரை ப்ரொஜெக்ட் பண்ணால் ஓகே, அது தேர்தல் போஸ்ட் எலெக்ஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு கட்சி தான். அவங்க இந்த இடத்துல பின்வாங்குறாங்கன்னா ஒரு டாக்டிக்கலான ஒரு லைனாக பார்க்குறீங்களா, இல்லை தங்களுக்கான லிமிட்டேஷன் இதுதான் அப்படின்னு கன்சீட் பண்ணுறாங்களா, இல்லை ஏடிஎம்கே ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து இல்லை இதுக்கு மேலே முடியாதுங்க, 27 தான் உங்கள் ஸ்ட்ரென்த், இதுக்கு மேலே தர முடியாதுன்னு ஒரு ஃபார்ம் ஸ்டாண்ட் டிபிஎஸ் எடுத்துட்டாரா? இல்லை, நீங்கள் டேக்டிக்கலாக தான் இதை பார்க்கணும். அது வந்து எப்படின்னா மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், இதுவரைக்கும் அவங்க வந்து அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சின்னு சொல்லவே இல்லை. அவங்க என்டிஏ ஆட்சி தான் சொல்கிறாங்க. இப்போ என்டிஏ ஆட்சின்னு சொன்னவங்க 27 சீட்டுக்கு எப்படி ஒத்துக்குருவாங்க? ஒத்துக்கிறதுக்கு காரணம் என்ன? 2 முறை 3 முறை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று நாங்கள் வந்து ஜெயிச்சாருன்னா நீங்கள் ஜெயிச்சாருன்னா நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு கீழே தானே ஒர்க் பண்ண போகிறோம், பிஜேபிக்கு கீழே தானே ஒர்க் பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்து கிரவுண்டில் வந்து ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்? கிரவுண்டில் வந்து ஏடிஎம்கே நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலைன்னா, ஏடிஎம்கே அதிக தொகுதியில் நிற்கலைன்னா எங்கள் தொண்டர்களே எங்களோட ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்மளுடைய கூட்டணியுடைய வெற்றி சாத்தியப்படாது. அப்போ எனவே வந்து நீங்கள் வந்து இதில் பிடிவாதம் பிடிக்காதீங்க. நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் ஜெயித்தாலுமே ஏற்கனவே 4.5 வருஷம் எப்படி உங்களுக்கு இரட்டை இன்ஜின் சர்க்காருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைச்சோமோ அதே மாதிரியான ஒரு சூழல் தான் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு எடப்பாடி. இல்லைன்னா எப்படி அவங்க வந்து பிஜேபி வந்து கன்வின்ஸ் ஆகும்? பிஜேபி கன்வின்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ 27க்கு கன்வின்ஸ் ஆகுறாங்க பிஜேபி அப்படின்னா சரி, எப்படி வந்தாலும் நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது, இது பிஜேபி ஆட்சியாக தான் இருக்க போகுது, என்டிஏ ஆட்சியாக தான் இருக்க போகுது, இது வந்து ஏடிஎம்கே ஆட்சியாக இருக்காது. எனவே வந்து அந்த லெவலுக்கு
இன்னைக்கு வந்து இங்கே ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. நாங்கள் தான் 27 அவங்கள லிமிட் பண்ணிட்டோம். டபுள் என்ஜின்னா ஓடாது. டபுள் என்ஜின்னா ஓடாது. டபுள் என்ஜின் ஆமாம், டபுள் என்ஜின் சர்க்கார் தான் நடக்க போகுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.